Hi friends, இன்னைக்கு நம்ம nothing is impossible அப்படிங்கறத பத்தி பேசலாம். Nothing is impossibleனா everything or anything is possible அப்படிங்கிறது தான் அர்த்தம். Impossible அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா I am possible அப்படிங்கிறது தான் நம்ம பிரித்து படிக்கிறது தெரியுது. ஸோ யோசிச்சு பாருங்க, என்னால் ஏதாவது ஒரு விஷயம் முடியாது அப்படிங்கிறது என்னோட உள் மனசு சொல்றது அப்படிங்கிறதுனா அப்படின்னா நான் அதுக்கு உண்டான என்ன உழைப்போ அதை நான் போடலை அப்படிங்கிறது தான் அர்த்தம், ரைட்? ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அடையணும், மேபி மற்றவங்க யாரும் இன்னி வரைக்கும் அதை அடையாமல் இருந்திருக்கலாம். ஒரு புது இன்வென்ஷனாக இருக்கலாம், ஒரு புது டிஸ்கவரியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு புதுமையான ஒரு கிரியேட்டிவ் ஐடியா உங்களோட மைண்டில் இருக்கிறது, அதை இன்னைக்கு நீங்கள் சாத்தியமாக்குறதுக்காக நீங்கள் உழைப்பு போடுறதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன இருந்தாலுமே ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக உங்களால் முடியுங்கிற அந்த பிலீஃப் லெவலில் நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். இந்த பிலீஃபோட நீங்கள் போடுற என்ன உழைப்பு இருக்கோ அதுக்கு, அதாவது இவ்வளோதான் அப்படிங்கிறது நம்மளால் அதை குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. அது முடிகிற வரைக்கும், அந்த கோலை நம்ம ரீச் பண்ணுற வரைக்கும் நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நான் செஞ்சால்தான் என்னால் அந்த அசாதாரணமான அந்த சக்ஸஸ் எனக்கு கிடைக்கும். அப்போதான் நத்திங் இஸ் இம்பாசிபிள், அதர்வைஸ் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற அந்த தாட்டே நம்மளுக்கு வரும், ரைட்? ஏன்னா நிறைய பேர் நம்மள்கிட்ட இது உனக்கு முடியாது, அது உனக்கு வராது, இல்லை இதெல்லாம் யாரும் பண்ணது கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்றதுக்கு இருப்பாங்க. பட் அவங்களது எந்த சொல்லுமே உங்க காது கிட்டக்க போகவே கூடாது. அதுக்கு நீங்க உங்களை நல்ல ஒரு ஷீல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ரிப்பெல் பண்ற அளவுக்கு உங்களோட மனசை நல்லா திருடப்படுத்தி நீங்க வச்சுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் உங்களால முன்னாடி போயிட்டே இருக்க முடியும். அண்ட் அந்த சேலஞ்சஸ்ல முன்னாடி போனா மட்டும் போராது, ஏன்னா நம்ம சொன்னா மட்டும் போராது, நம்ம செஞ்சு காமிக்கணும். ஸோ அந்த சேலஞ்சஸை தாண்டி நீங்க உங்களோட உழைப்பு, உங்களோட என்னென்ன இருக்கோ, அதாவது burn the bridges அப்படின்னு சொல்லிடுவாங்க, பின்னாடி திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்க இருக்கவே கூடாது. என்ன நடந்தாச்சு, இதுக்கு மேல நான் முன்னாடி தான் போறேன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு செகண்ட் தாட் இருக்கக்கூடாது, ஒரு பிளான் பி இருக்கக்கூடாது. டைரக்டா நம்ம அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க பண்ணினீங்க அப்படிங்கிறது நான் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்களால நீங்க என்ன ஜேர்னியில ஸ்டார்ட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெற்றி நிச்சயமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.